இன்றைக்கி உளுத்தம்பருப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்தில் இரும்புச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இடுப்பெலும்பை வலுப்படுத்தும், நரம்பு தளர்ச்சி மற்றும் ஞாபக மறதியை சரி செய்யும். 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் பருவமடைந்த பெண்களும் இதை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு பேனில் ஹீட் பண்ணி ஒரு பவுல் கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி முழு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா முழு உளுந்து எடுத்துக்கலாம், இல்லை உடச்ச உளுந்து கூட எடுத்துக்கலாம். ஆனால் தோலோடு இருக்க உளுந்து எடுத்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மணம் வரும். அந்த ஸ்டேஜில் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். கொஞ்சம் ஸ்லோவிலே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும் இதுக்கு. இப்போ ரோஸ்ட் ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு இதை நல்லா மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா ஆற விட்டு இப்போது நல்லா க்ளீனாக தொடச்சிருக்க ஒரு மிக்சியில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியெலாம் இருக்கக்கூடாது மிக்சியில். இதை ஆட் பண்ணி இப்போ பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க நைஸாக. பொடிச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் உளுந்து அளந்தோமோ அதே கப்பில் ஒரு பவுல் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு பவுல். அதையும் இந்த மிக்சி ஜாரில் போட்டு இப்போ ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இதில் ஏதாவது கட்டி இருந்ததுன்னா கரண்டியை வச்சு அதை நல்லா உடச்சி விடுங்க. இப்போது திரும்பி பேன் அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணி எந்த கப்பில் உளுந்து அளந்தோமோ அதே கப்பில் 3/4 கப் நல்லெண்ணெய், இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கும். சப்போஸ் யாருக்காவது நல்லெண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை அடுப்பில் ஸ்லோவில் வச்சு வெதுன்னு சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்க பொடி இருக்குல்ல, அதில் இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி. இப்போ திரும்பியும் பேன் அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டு உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு எடுத்து இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்து இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க பவுடரில் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதை லைட்டாக வெதுன்னு ஆனோடனே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. நெய் ஊற்றுனதுனால சூடு இருக்கும், அதனால் 5 நிமிஷம் கழிச்சு பிடிங்க. நான் மீடியம் சைஸில் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி பிடிச்சா ஒரு 10லேருந்து 12 உருண்டை வருது. இந்த ஒரு பவுல் உளுந்து எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு. இந்த உளுத்தம்பருப்பு உருண்டை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா அவங்க வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.